அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை குறித்து பேசுவோம். ஏசாயா 43 அதிகாரம் 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சரியா? ஆண்டவர் இந்த நாளில் நம்மகிட்ட பேச நினைக்கிற ஒரு வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நம்முடைய கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட இழப்புகளோ அல்லது வேதனைகளோ ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கலாம். அதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, நம்ம ஏசப்பா நம்மகிட்ட பேசுகிறாரு. இதோ நான் நினச்சேன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது எந்த காரியமோ எப்படியோ தெரியாது. ஆனால் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் உங்களை ஏதோ வகையில் என்ன செஞ்சுருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அல்லது வேதனைப்படுத்தியிருக்கலாம். அது மனிதர்கள் மூலமாகவும் இருக்கலாம் அல்லது பிறர் யார் மூலமாகவும் இருக்கலாம். ஆனால் அதை இந்த நாளில் சொல்கிறாரு, உனக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன், கவலைப்படாத அன்பு மகனே கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். அது என்ன செய்யுமா, இப்போதே தோன்றும். நீங்கள் என்ன செய்வீங்க, அதை அறிவீங்க. கண்டிப்பாக அதை நான் என்ன செய்வேன், அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வனாந்திரத்தில் என்ன செய்வேன், வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி உங்களுக்கு பதிலையும் அவர் சொல்கிறாரு. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரும் நினச்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களை கவலைகளை குறித்து தேவனிடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் வைப்பீங்களானா நிச்சயமாக அவர் என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. அது இப்பவுமே செய்ய போகிறாரு. அதுக்கான வழியும் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் எப்போவுமே ஏசப்பாவை மட்டும் பிடித்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோகளை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமேன்.